வணக்கம் மக்களே, வெல்கம் டு K+A தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் நீ ஒரு அழகிய புதிர் இறுதி பகுதி. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 6. ஜான்சனை பார்த்த அகிலாவுக்கு ஜில்லுன்னு இருந்துச்சு. ஜான்சன், நல்லபடியா வந்துட்டியா அப்படின்னு அவனுக்கு முன்னாடி ஓடி வந்தா. அவனும் வந்த வேகத்துல அந்த ஏசி அறையில இருந்த சோஃபால போய் வேகமா உட்கார்ந்தான். சட்டையில அங்கங்க கிழிசல்கள், தலையில முச்சடியோட காய்ந்த இலைகள் நெல் உமி போல ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. நெத்தியில முள்ளோட கீரல்கள் ரத்த வரியா காட்சி தந்துச்சு. சொல்லு ஜான்சன், என்ன நடந்துச்சு? உன்னை பார்க்கும்போதே தெரியுது நீ பெரிய ஆபத்துல இருந்து வந்திருக்கன்னு. அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அகிலா ஒரு கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து அவன் கையில கொடுத்தா. இல்ல மேடம், இதை குடிக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. சரி, என்னதான் நடந்துச்சு சொல்றேன். உங்க மனசை திடப்படுத்திக்கோங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயில நான் பணம் எடுத்துட்டேன். உண்மையில அது நல்ல கோவில் தான் மேடம். அங்க இருக்கிற சாமியும் ரொம்ப நல்ல சாமி தான். ஜான்சன் அந்த கோயிலை பத்தி நல்ல விதமா சொல்ல ஆரம்பிச்சதும் அகிலாவோட முகத்துல ஆச்சரியம் பரவ ஆரம்பிச்சது. என்ன பாக்குறீங்க? அங்க இருக்கக்கூடிய கழுகுங்க, நான் பார்த்த பாம்புங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தான். கழுகுகள் சத்தம் போடவும் தான் சுதாரிச்சேன். சாமி சிலை பெருசா இருந்ததால தான் என்னால போய் ஒளிய முடிஞ்சுது. காலடியில கடந்த பாம்பு என்னுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு என்னை தீண்டாம விட்டுடுச்சு. அது மட்டும் நினைச்சிருந்தா என்னை ஒரே போட்டு இந்நேரம் மேலோகத்துக்கே நான் அனுப்பியிருக்கலாம். ஜான்சனோட விளக்கத்தை கேட்டவ, இப்படி துண்டு துண்டா சொன்னா எப்படி ஜான்சன்? முழுசா ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கவும், சொல்றேன் மேடம் அப்படின்னு ஊருக்குள்ள நுழைய ஆரம்பிச்சதுல இருந்து நடந்தது அவ்வளவையும் சொல்லி முடிச்சான். அகிலாவுக்குள்ளேயும் இப்போ ஒரு தெளிவு. அதை கேள்வியில கேட்கவும் ஆரம்பிச்சா. அப்படின்னா மாம்பாக்கம் ஞானசுந்தரம் மகள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படல, பலி கொடுக்கப்பட்டிருக்கா. நிச்சயமா இந்த கொலைக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அப்படிதானே? நிச்சயமா இல்ல. இது சாமி பேர்ல அந்த 4 பேர் பண்ண சதி. சரி, அவங்களுக்கு நீ கோயிலுக்கு போன விஷயம் எப்படி தெரிஞ்சது? யாரோ ஒருத்தர் மாம்பாக்கத்துல தான் அவனுக்கு தகவலை கொடுத்துருக்காங்க. சரி, இந்த விஷயம் இப்படி இருக்கும்போது சங்கரி திரும்ப வந்து பிறக்க போறா. அவ கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டா. அவ சாவுக்கு யார் காரணமோ அவ வந்து அவளை பழி வாங்க போறா அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அப்படின்னு அகிலா குழப்பமா கேட்கவும், மேடம் எனக்கு அங்கதான் குழப்பம். அப்போ பூர்வஜன்ன்ற விஷயம் எல்லாம் கப்சாவா? நம்ம யூகிக்க முடியாதபடி வேற எதுவும் இங்க இருக்கு, அப்படிதானே? நிச்சயமா எனக்கும் அப்படிதான் தோணுது. இனியும் நம்ம போலீஸ் கிட்ட போகாம இருந்தோம்னா அது மிகப்பெரிய தப்பாயிடும். அப்சல்யூட்லி. ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் தானே? ஆமா மேடம். நாம உடனே திருவள்ளுவர் கிரைம் பிரான்ச்சினுடைய எஸ்பிஐயோ இல்ல டிஎஸ்பியோ பார்த்து அவங்க கிட்ட இந்த ரகசியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். இல்லைன்னா இன்னும் 3 பெண்களோட உயிரும் போய் சேர்ந்துரும். ஆமா மேடம், நம்ம பத்திரிகையிலையும் என்னோட அனுபவத்தை தெளிவா எழுதுறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கும் தோணுது. அந்த கோவில்ல எந்த மர்மமோ மாயமோ இல்லைங்கிறத ஊரே தெரிஞ்சுக்கணும். அவசரப்படாத ஜான்சன். அந்த 4 பேரும் இதான் சாக்குன்னு தப்பிச்சு ஓடிடுவாங்க. அவங்க நம்ம பிடிச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்றீங்க? அந்த சாமிக்கு அதீத சக்தி இருக்கு. நீ பாதி தூரம் போயிட்டு பயந்து போய் திரும்பி வந்துட்டேன்னு செய்தி போடுவோம். இதனால கோவிலை பத்தின பயம் அப்படியே இருக்கும். அந்த 4 பேரும் எங்கேயும் தப்பிச்சு ஓடாம அடுத்ததா என்ன செய்யலாம் அப்படின்றத திட்டம் திட்ட ஆரம்பிப்பாங்க. அதுவும் சரிதான். அதே சமயம் அவங்க ஞானசுந்தர சாருக்கு பொறுக்க போற குழந்தையையும் எப்படியாவது கொல்லணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. ஓஹோ, அப்படியா விஷயம்? அப்படின்னா அவங்களால பலி கொடுக்கப்பட்ட சங்கரி நிச்சயம் திரும்ப வந்து பொறுப்பான்னு அவங்க நம்புறாங்க, அப்படிதானே? ஆமா. வர 9ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு ஞானசுந்தர சாருக்கு பெண் குழந்தை பிறந்துட்டா. அந்த பழிவாங்கிற விஷயம் அப்பவே பாதி அளவுக்கு உண்மை ஆயிடுதுல. வெரி வெரி பெக்யூலியரான ஒரு கேஸ். ஒரு பக்கம் மூட நம்பிக்கை, இன்னொரு பக்கம் சாத்தியம் இல்லாத ஒரு சம்பவம். நடுவுல நாம இப்ப இருக்கோம். ஒரு பக்கம் விஞ்ஞான பூர்வமான பார்வை, இன்னொரு பக்கம் பக்தி சம்பந்தப்பட்டது. ஒண்ணு மட்டும் உறுதி ஜான்சன், இந்த செய்தி நம்ம பத்திரிகைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. சரி மேடம், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கிண்டலா கேட்டான் ஜான்சன். நிச்சயம் உனக்கு 1 லட்சம் ரூபாய் ரிவார்டும் கூடவே அசோசியேட் எடிட்டர்னு ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்கும். இந்த வார்த்தையில கேட்டதும் ஜான்சனுக்கு வானத்துல மிதக்கிற மாதிரியான உணர்வு. அகிலா கேள்வியோட பிடிக்குள்ள வசமா சிக்கியிருந்தா. இந்த 9ஆம் தேதி 12 மணி விஷயத்த யாரு கிளப்பி விட்டுருப்பா? ஒருவேளை சங்கரி நிஜமும் வந்து பிறக்க போறாளா? வழக்கம் போல வாரப்படாத அவளுடைய கூந்தல் முகத்துல வந்து விழவும் அதை ஒதுக்கி விட்டுக்கிட்டா. அப்படியே இந்த கேள்விகள் எல்லாத்தையும் தனக்குள்ள கேட்கவும் செஞ்சா. தேதி அன்னைக்கு 9. ஞானசுந்தரத்தோட வீட்டுல ஒரு இனம் புரியாத பரபரப்பும் படபடப்பும் தென்பட்டுச்சு. ஆனா பாக்கியலட்சுமி கிட்ட பெருசா எந்த விதமான மாற்றமும் இல்ல. தன்னுடைய நிறைமாத கர்ப்பிணி வயிற்றோட முடிஞ்ச வரைக்கும் நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. கொள்ளைக்கு வந்து மாட்டுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் போடப்பட்டிருக்கா அப்படின்னு 2 கண்களாலையும் ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டாங்க. வேலைக்காரங்க நெளிய ஆரம்பிச்சாங்க. ஞானசுந்தரம், ஏந்தாயி ஒரு இடத்துல சிவனன்னு உட்கார வேண்டியது தானே?
உனக்கு என்ன இளவட்ட நினைப்பா என்ன அப்படின்னு கேட்டாரு. பாக்கியலட்சுமி அது எல்லாத்தையும் காதலே வாங்கிக்காம சமையல் கட்டுக்கு நேரம் நடந்து போய் தனக்குன்னு சுக்குக்காவி போறதுக்கு தயார்படுத்த ஆரம்பிச்சாங்க. பின்னாடியே வந்தார் ஞானசுந்தரம். பாக்கியம், என்ன பாக்கியம் இது? நான் தெரியாம தான் கேட்குறேன். உனக்கு எதுவுமே சங்கடமாவே இல்லையா? என்னங்க சங்கடம் இருக்கு? இல்ல, இன்னைக்கு நம்ம சங்கர் வந்து பிறக்க போறாள்ல, அவங்க வந்து பிறக்க போறா. டாக்டருங்க தான் சரியான நேரத்துக்கு வயிற்ற கீறி குழந்தைய வெளியே எடுக்க போறாங்க. நாம அப்படியே அதை சொல்ல போறோம். பாக்கியலட்சுமி சொன்ன வார்த்தை ஞானசுந்தரத்துக்கு வியப்பா இருந்துச்சு. பாக்கியம், நீ என்ன சொல்ற? நீ தானே கனவுல வந்து சங்கரி சொன்னா அப்படின்னு சொன்ன அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்டாரு. என்னங்க நீங்க இப்பெல்லாம் செத்து போனவங்க கனவுல வந்தா பேசிட்டு இருக்காங்க? அப்படி வந்து சொல்ல முடியும்னா கொலை செய்யப்பட்டு உயிரை விடக்கூடிய ஆத்மாக்கள் எத்தனையோ இருக்கு. அதுங்கெல்லாம் அவங்களுடைய பெத்தவங்களுடைய கனவுல வந்து அவங்க மூலயமா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட தன்னை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி குற்றவாளியை பிடிச்சு கொடுத்துடலாமே அப்படின்னு பாக்கியம் கேட்க ஆரம்பிக்கவும் பாக்கியம் அப்படின்னு பதற ஆரம்பிச்சாரு. பயப்படாதீங்க, நம்ம சங்கரிய அநியாயமா கொலை செஞ்சவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவனை தண்டிக்கிறதுக்காகவும் எனக்கு ஒரு வழி தெரியல. அதனாலதான் இந்த வயசுல கனவு வந்ததா சொன்னேன். உங்க உயிரணு மூலயமா செயற்கை முறையில டாக்டர் கிட்ட சொல்லி கர்ப்பத்துக்கு தங்க வச்சுக்கிட்டேன். எப்படி பார்த்தாலும் நான் செஞ்சிருக்கிறது சாதனை தான். சங்கரி போயிட்டாலும் நமக்கு ஒரு வாரிசு இப்ப கிடைக்க போகுது. அதே நேரத்துல நம்ம மகளை யாரு கொண்டாங்களோ அவங்க யாருன்றத கண்டுபிடிக்கவும் போறேன். அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டவும் போறேன். அடி பாவி, இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? 4 பேரோட பேசி பழகிற நீங்க எங்கேயாவது உளறிட்டா நான் உளருவேனா? இல்லையா? இது எல்லாத்தையும் நீங்க உளர போய் தானே டிவி பத்திரிக்கைன்னு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. நான் 55 வயசுல பிள்ளைய பெத்துக்க போறேன்ற விஷயம் இன்னைக்கு நாடறிஞ்ச ஒரு விஷயமா இருக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? நீங்க தானே. பாக்கியலட்சுமி கொஞ்சம் கோவமா கேட்கவும், இல்லங்காட்டிக்கு உன் கர்ப்பம் வெளியே தெரியாதா என்ன? கர்ப்பம் தெரிஞ்சிடும், ஆனா அது எப்படிப்பட்ட கர்ப்பம்னு மத்தவன் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு விலங்குமே இருக்குது. பாக்கியம், நீ நிஜமா தான் சொல்றியா? அப்போ சங்கரி கனவுல வந்து எதுவுமே உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? நீ சொன்னதெல்லாம் பொய்யா? என்னங்க நீங்க அப்போவே உங்க கனவுல வந்தவ என் கனவுல ஏன் வரலன்னு நீங்க என்கிட்ட கேட்கல? இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேணாம் எது உண்மை எது பொய்ன்னு. பாக்கியலட்சுமி சமயக்கட்டுக்குள்ள ஒரு ஞான ரதத்தையே ஞானசுந்தரத்துக்குள்ள ஓட்டி முடிச்சுட்டா. ஞானசுந்தரத்துடைய மனசுக்குள்ள ஒரு அசாத்தியமான அமைதி ஏற்பட்டு அவரையும் மௌனமாக்கிருச்சு. என்னங்க பேச்சையே காணோம்? என்னத்த பேச? நான்லாம் ஒரு அதிசயம் நடக்க போகுதுன்னு எவ்வளவு தூரம் நம்பிக்கையோட இருந்தேன்னு தெரியுமா? இப்பவும் சொல்றாங்க, அதிசயம் நடக்கதான் போகுது. அதுவும் பூர்வ ஜென்மன்ற பேர்ல. ஏன் பாக்கியம், போலீஸ் எனக்கு என்னன்னு இருக்கிறப்போ இந்த விஷயத்துல பெருசா நல்லது நடக்கும்னு எனக்கு தோணல. அவங்கள கூட களவாணிகள் இருக்கலாம் இல்லையா? யார் கண்டது? பாக்கியம், நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறங்கிறது எனக்கு பெரிய மலப்பான விஷயமா இருக்குது. பேசிக்கிட்டு 2 பேரும் சமயக்கட்டை விட்டு வெளியே வந்தாங்க. கூடத்துல சங்கரியோட மாலையிட்டு அலங்கரிக்கப்பட்ட படம் ஒண்ணு இருந்துச்சு. பாக்கியலட்சுமி அந்த படத்துக்கு போய் நின்று கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சா. அம்மாடி, அம்மா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன். நீ ஆத்ம ரூபத்துல இருந்துகிட்டு நான் பண்றது எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு உனக்கு ஏற்பட்ட இந்த விஷயம் இன்னொரு பெண்ணுக்கு நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். நீ வந்து பிறக்க போறேன்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது கற்பனையா கூட இருக்கலாம், ஆனா அதுவே உண்மையா இருந்தா எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அது பாக்கியம் வாய் விட்டு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுட்டா. கூடவே ஞானசுந்தரமும் தான். ஞானசுந்தரமும் வாய் விட்டு புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. காசு பணம் இருந்து என்னமா பிரயோஜனம்? ஒத்தையில எங்களுக்குன்னு ஒரு மக இருந்தா. உனக்கு ஏற்பட்ட கொடுமையை எங்களால தடுத்து நிறுத்த முடியல பாரு. அதுதான் எனக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துது. நீ மட்டும் இந்த கிராமத்துல இல்லாம இருந்திருந்தா உனக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு தனக்கு தோணுன விஷயத்துல வாய் விட்டு புலம்பவும் செஞ்சாரு. அப்போ ஒரு வேலைக்காரன் உள்ள வந்தான். உள்ள வந்தவன், ஐயா ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருங்க அப்படின்னு சொன்னான். இன்ஸ்பெக்டரா? எதுக்கு? தெரியல, உங்களை பார்க்கணுமா? வெளியில மரத்தடியில நாற்காலி போட்டு உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாவன். சரி நீ போ, நான் வரேன். ஞானசுந்தரத்துக்கு இனி நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் பரபரப்பா தான் இருக்க போகுது அப்படின்னு மனசுக்குள்ள தோணவும் ஆரம்பிச்சது. அத்தியாயம் 7. மரத்தடியில உட்காந்துருந்த இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் ஞானசுந்தரம் ஒரு துண்டை போத்துக்கிட்டு வரவும் எழுந்து நின்னாரு. வாங்க தம்பி, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா தாங்க பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பின்ன என்ன, பிரியாணி சாப்பிட வருவீங்க? சொல்லுங்க, என்ன முக்கியமான விஷயம்? எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்க மக கொலையை பத்தி சில துப்புகள் கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆச்சரியமா இருக்குது. என்னது? முதல்ல உங்களுக்கு நான் ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லியே ஆகணும். கொலையாளிங்க எப்பவும் போல நடமாடினாதான் பிடிக்கிறது ரொம்ப சுலபம்னு நாங்க சொன்னதை கேட்டு நீங்களும் எல்லா மக்களும் கூடி இருக்கும் போது ஒருவேளை என் மகளை அந்த சாமி கூட அடிச்சிருக்கலாம்னு சொன்னீங்க பாருங்க, அதுக்கு தான் இந்த நன்றி. சரி, அதனால நீங்க நினைச்ச மாதிரி அவங்க நடமாடினாங்களா? அவங்க யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமா, தெரிஞ்சிருச்சு.
4 மந்திரவாதிங்க தான் இந்த அநியாயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்க மகளை அநியாயத்துக்கு கடத்திட்டு போய் கோவிலோட ஒரு திசையில நிறுத்தி பலி கொடுத்து கொன்னுருக்காங்க. என்னது, பலியா? மந்திரவாதிங்களா? ஆமா, சண்டை பெரியாமன பலி தெய்வமா தானே இந்த ஊரும் உலகமும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த காலத்துல பல மந்திரவாதிங்க அந்த கோவில்ல இருந்ததா ஊர்ல கதை கூட சொல்றாங்களே. இன்ஸ்பெக்டர், இந்த காலத்துலயும் பலி கொடுக்கறதுலாம் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்பவும் இந்த ஊர் மக்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அங்க போறீங்க. ஒரு நாள் போறதுக்காக மீது 364 நாளும் பூட்டு இல்லாம அந்த கோவில் இருக்கு. நீங்க எல்லாம் மாறாம இருக்கிற மாதிரியே தானே பலி பூச நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் இருக்க செய்வாங்க. சரிங்க, யாருங்க அந்த 4 பேரு? அவங்கள பிடிச்சிட்டிங்களா இல்லையா? இல்ல இனிமேதான் பிடிக்க போறீங்களா? இருங்க, அவசரப்படாதீங்க. இப்பதானே விஷயம் காதுக்கே வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, கோவிலுக்குள்ள எந்த குந்தகமும் இல்லை. யாரும் கோயிலுக்குள்ள போய் வராததால அங்க பாம்பும் தேலும் பெருத்து போச்சு. போய் வர தொடங்கினா எல்லாமே ஓட ஆரம்பிச்சிடும். இன்ஸ்பெக்டர், நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? கோவிலை பத்தின உங்களோட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் தூர தூக்கி போடுங்க. இந்த ஊர் மக்கள் அசட்டுத்தனமான நம்பிக்கையோட இருக்கிறதும் அருள் தர சாமிய பயங்கரமானது அப்படி நினைக்கிறதும் இப்ப பல சிக்கலுக்கு காரணமாயிருச்சு. அதான் அந்த 4 பேரும் எங்க இருந்தோ வந்து உங்க மகளை பிடிச்சிட்டு போய் பலியும் கொடுத்துருக்காங்க. சரி, நீங்க முடிவா என்னதான் சொல்ல வரீங்க? அந்த 4 பேரையும் கூடிய சீக்கிரம் நாங்க பிடிச்சிருவோம். இனி ஒரு பலியோ பூசையோ அங்க நடக்கவே நடக்காது. எங்க டிபார்ட்மெண்ட் முழிச்சுக்குச்சு. கோவிலை சுத்தி ஆடு மாடு மேய்க்கிற சாக்குல இப்பவும் ஒரு 50 போலீஸ்காரங்க சுத்திட்டு தான் இருக்காங்க. அதே சமயம் கோவில் பக்கம் யாரும் போகக்கூடாது, போனா உயிர் போயிடும், சாமி அவ்வளவு கோபத்தோட இருக்குதுன்னு ஒரு புத்தகத்துல இன்னைக்கு ஒரு கட்டுரை வந்திருக்கு. இதை பாருங்க. இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் தான் வசம் இருந்த அமுத இதழை எடுத்து காட்டினாரு. அதுல ஜான்சன் எழுதின கட்டுரை. அந்த கட்டுரையில ஏரிக்குள்ள இருந்து அவனால பாதி தூரம் கூட போக முடியலன்னு அவனை கழுகுகள்லாம் துரத்துச்சு. ஒரு இடத்துல சண்டை பெரியாமனே நேர்ல தோன்றினதாகவும் ஒரு செய்திகள் வந்திருக்கு. கிராபிக்ஸ் உதவியோட ஜான்சனை கழுகுகள்லாம் துரத்துறது போலவும் ஒரு படம் தயார் செய்யப்பட்டு அட்டப்படத்திலே போடப்பட்டிருந்தது. ஐயோ, என்னங்க தம்பி இது? இதை பார்க்கறச்ச சண்டை பெரியாத்தா அங்க துடியோடு இருக்கிற மாதிரி தானே தெரியுது. ஆமா, அப்படி தெரியணும் தான் இப்படி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. இதை அந்த 4 கொலைகார மந்திரவாதிகளும் நிச்சயம் பார்ப்பானுங்க. அவனுங்க நிச்சயம் பார்ப்பானுங்க. நீங்க நம்புறீங்களா? நிச்சயம் பார்ப்பானுங்க. ஏன்னா இந்த பத்திரிக்கைக்காரங்க அங்க போனது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால பத்திரிக்கைக்காரன் என்ன எழுத போறான்றத அவனுங்களும் கவனிச்சிட்டு இருப்பானுங்க. சரி, அவனுங்க கவனிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இதனால நமக்கு என்ன பயன்? இப்படி ஒரு தகவலை படிச்சா அவங்களுக்கு கொண்டாட்டம் தானே. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? அப்படியே தான். பத்திரிக்கையில வந்த இந்த செய்தியை பார்த்ததும் அவங்களுக்கு இன்னும் கூடுதலான தைரியம் வந்துடும். அதனால ரொம்ப சுதந்திரமா நடக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் செய்யலான்றத வேகமா திட்டமும் போட ஆரம்பிப்பாங்க. அடுத்த மாசம் ஆடி பிறக்குது. ஆடி 18க்கு ஊரே அங்க திரண்டு வரும்னு அவங்களுக்கு நிச்சயம் தெரியும். அதனால அதுக்கு முன்னாடி பலி பூசையை முடிக்கிறதுன்றதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். ஓஹோ, அப்படி அவங்க செயல்படும் போது அவங்கள வளைச்சு பிடிக்கிறது தான் உங்களுடைய திட்டம் இல்லையா? ஆமா, ஒரு வகையில இது கேட்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. என்னுடைய அழகு மகளை அநியாயமா பறி கொடுத்துட்டு துடிச்சிட்டு இருக்கிற என்னோட நிலைமை இனி எந்த பெத்தவங்களுக்கும் வரவே கூடாது. நான் வந்திருக்கிறது இதை மட்டும் சொல்றதுக்காக இல்லை, இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கேட்கறதுக்காகவும் தான். என்னது? இறந்து போனவங்க மக மறுபடியும் வந்து பிறக்க போறதா ஊர்ல ஒரு பேச்சு இருக்கு. அதுலயும் இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு உங்க மக வந்து பிறக்க போறான்னு ஊர் முழுக்க பேசிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஏன் கேக்குறீங்க? நீங்க அந்த மந்திரவாதியில பிடிக்கிறதுக்கும் என் மக பிறக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இல்ல, இந்த விஷயம் இன்டர்நெட் வரைக்கும் போயிருச்சு. பல பேரோட பார்வை இன்னைக்கு இந்த ஊர் மேலதான் இருக்கு. நாங்க ஒரு பக்கம் களவாணிகளை பிடிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில உங்க மக மறுபடியும் வந்து பிறக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதுக்கு தான் நான் கேட்டேன். இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் கேள்விக்குள்ளேயும் ஒரு சன்னமான நியாயம் இருக்கதான் செஞ்சுது. அந்த நியாயம் ஞானசுந்தரத்தை மௌனமாக்கிருச்சு. சொல்லுங்க, உங்க மனைவிக்கு கனவு வந்ததுன்றது உண்மைதானா, இல்ல இது அவனுடைய மன பிராந்தியா? தன்ராஜ் நெருங்கி வந்தாரு. ஞானசுந்தரம் என்ன சொல்றதுன்னு தெரியாம நெளிய ஆரம்பிச்சுட்டாரு. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சப்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தாரு. வேலைக்காரன் ஓடி வந்தபடி இருந்தான். அவன்கிட்ட இருந்து ஒரு அவலக்குரல், ஐயா, அம்மா காலிடறி பீரோ மேல விழ போய் அது அம்மா மேலே சாஞ்சிருச்சு. அம்மா கிட்ட பேச்சு மூச்சே இல்லை, என்னென்ன வந்து பாருங்க ஐயா அப்படின்னு பதறி போன குரல் அவன் சொன்னதும் ஞானசுந்தரம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டாரு. ஒரு வினாடி என்ன செய்கிறதுன்னு அவருக்கு சுத்தமா புரியவே இல்லை. இன்ஸ்பெக்டர் தன்ராஜோ பாக்கியலட்சுமியை காப்பாற்றணுன்ற வேகத்தோட உள்ளுக்கு ஓட ஆரம்பிச்சாரு. உள்ள பாக்கியலட்சுமி ஒரு புறமும் பீரோ மறுபுறமும் கலந்துச்சு. பாக்கியலட்சுமி கிட்ட பேச்சு மூச்சே இல்லை. பாக்கியலட்சுமி சுத்தி வேலைக்காரன் நின்றுட்டு இருந்தாங்க. பதறிபடி உள்ள ஓடி வந்தா ஞானசுந்தரம். பாக்கியம் பாக்கியம் அப்படின்னு கிட்ட போய் உட்காந்து அழவே ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வேலைக்காரி மட்டும் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து தான் பார்த்த விஷயத்த அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா. ஐயா, அம்மா திடீர்னு வேகமா நடந்து
பீரோ கிட்ட போனாங்க. அப்போ யாரோ அவங்கள அது மேல தள்ளி விட்ட மாதிரி பீரோ மேல போய் மோதினாங்க. அவங்க விழுந்த மறு வினாடியே பீரோவை யாரோ அவங்க மேல தள்ளி விட்ட மாதிரி அது அவங்க மேலேயே விழுந்துச்சு. இதனால அவங்க வயிற்று பகுதியில நல்லா அடிபட்டிருக்கு. அம்மா கிட்ட எந்த பேச்சு மூச்சுமே இல்லைங்க. வேலைக்காரி சொன்னதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் தன்ராஜோட முதுகு தண்டுல ஒரு சிலிர்ப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. ஞானசுந்தரம் பதற ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ பாக்கியம், படிச்சு சொன்னனே, கேட்காம இப்படி கிடக்குறியே அப்படின்னு அழுத புலம்ப ஆரம்பிச்சாரு. ஆனா அவருக்கு கையும் வரல, காலும் வரல. ஐயா, முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போற வழியை பார்ப்போம், இது பேசுற நேரம் இல்ல. தன்ராஜும் துரிதப்படுத்த ஆரம்பிச்சாரு. அடுத்த சில வினாடிகள்லயே அந்த வீட்டு முகப்புல இருந்து ஒரு கார்ல பாக்கியலட்சுமி வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் வாசல் நின்று பெருமூச்சு விட ஆரம்பிச்சாரு. சில வினாடிகள் சிந்தனை செஞ்சவரு செல்போன் எடுத்து டிஎஸ்பி தொடர்பு கொண்டு பேச ஆரம்பிச்சாரு. குட் ஆஃப்டர்நூன் சார், மாம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் பேசுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சவரு நடந்தது அப்படியே ஒண்ணு விடாம ஒப்பிச்சு முடிச்சாரு. மறுபக்கம் டிஎஸ்பி கிட்ட இருந்து ஒரு எதிர்கேள்வி. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு குழந்தை பிறக்கிறதா இருந்தது புரளியா போச்சு அப்படிதானே? ஆமா சார், குழந்தை வயிற்றுக்குள்ளே இறந்திருக்கணும். அநேகமா அதை ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுக்கக்கூடிய நேரம் வேணும்னா மணி 12 இருக்கலாம். மை காட், இந்த கேஸ் மாதிரி ஒரு பெக்குலரான கேஸை நான் பார்த்ததே இல்லை. அந்த ஞானசுந்தரமும் அவருடைய ஒய்ஃபும் ரொம்பவே பாவம். வயசு போனதான் அநியாயமா பலி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அபூர்வமா பிறக்க இருந்த பிள்ளையையும் பறி கொடுத்துட்டாங்களே. ஆமா சார், ஆனா எனக்கு என்னவோ பீரோ மேல விழுந்தது ஒரு இயல்பான சம்பவமா தெரியல சார். என்ன சொல்றீங்க தன்ராஜ்? ஆமா சார், அந்த அம்மா என்னதான் தடுமாறி பீரோ மேல விழுந்தாலும் அந்த பீரோ இவங்க மேல விழுறதுக்கான சான்ஸே இல்லை. ஒன்று யாராவது தள்ளி விட்டுருக்கணும், இல்லைனா அமானுஷமா ஏதாவது நடந்திருக்கணும். அமானுஷமாவா? இது என்ன வார்த்தை, அதுவும் ஒரு போலீஸ்காரன் வாயிலிருந்து? சார், மனித சக்திக்கும் அப்பாற்பட்டு நடக்கிற விஷயங்களை அமானுஷன்னு சொல்லாம வேற எப்படி சார் சொல்றது? அமானுஷன்ற வார்த்தையே போய் தான் மிஸ்டர் தன்ராஜ். நம்ம கால்குலேஷனுக்கு அடங்காத சில விஷயங்களை தான் அமானுஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அந்த வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்துறது நல்லதா எனக்கு படலை. அப்புறம் எது நடந்தாலும் உங்களோட ரியல் எனர்ஜியை யூஸ் பண்ணாம எல்லாம் அமானுஷமா நடக்குது அப்படின்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. சாரி சார், என் மனசில் பட்டதை நான் அப்படியே சொல்லிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, நீங்கள் அடுத்ததா என்ன நடக்குதுன்றத கொஞ்சம் கவனிங்க. எனக்கும் தகவல் கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த கல்பிட்ஸ் 4 பேருக்கும் தகவல் போய் அவங்க சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வலையில் அவங்கள கச்சிதமாக வீழ்த்தியே ஆகணும். பார்த்து கவனமாக இருங்க. கண்டிப்பாக சார், அந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டும் அந்த கோவிலோட தற்போதைய சூழ்நிலை என்னன்றத நோட்டம் பார்க்கறதுக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அவங்க வந்தாங்கன்னா அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், தூரத்துல இருந்து கவனிக்க மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இவனுங்களை பிடிக்க போய் மற்றவங்களை கோட்டை விட்டுற போறோம். இந்த 4 பேர்ல ஒருத்தன் கூட தப்பிக்கவே கூடாது. அந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப தெளிவா இருங்க தன்ராஜ் அப்படின்னு டிஎஸ்பி எச்சரிக்கை பண்ண ஆரம்பிச்சாரு. அத்தியாயம் 8. ஹாஸ்பிட்டல்ல பாக்கியலட்சுமி ஆக்சிஜன்லாம் செலுத்தப்பட்டு போக இருந்த உயிரை போக விடாம தடுத்து வச்சிருந்தாங்க டாக்டர்ஸ். ஆனா நிறையவே உதிரப்போக்கு ஏற்பட்டிருந்தது. அதுவே பாக்கியம் இன்னும் அபாய கட்டத்தை தாண்டல அப்படின்னு எல்லாருக்கும் உணர்த்திட்டு இருந்துச்சு. செயற்கை முறையில அவளை கருத்தரிக்க வச்ச டாக்டர் ஷர்மி அவ பக்கத்திலே இருந்து ஹார்ட் பீட், ப்ரெஷர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த ரூமுக்கு வெளியில தீ மிதிக்கிற மாதிரி துடிப்போட இருந்தார் ஞானசுந்தரம். அவரால் உணர்வை கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு கட்டத்தில் ஐசின்னு கூட பார்க்காம அத்துமீறி நுழைஞ்சிட்டாரு. டாக்டர் ஷர்மிளாவும் அவரை தடுக்காம பாக்கியலட்சுமி கிட்ட வர சொல்லி கையை காட்டினாங்க. வந்தவர் பாக்கியலட்சுமி பார்த்து கண்ணீர் விட்டு சத்தமே இல்லாம அழ தொடங்கினாரு. சில வினாடிகள் காத்துட்டு இருந்துட்டு எதுவுமே சொல்லாம தான் பின்னாடி வருமாறு சைகை காட்டிட்டு ஷர்மிளா தன்னுடைய ரூமுக்கு போனாங்க. பின்னாடியே மௌனமா தொடர்ந்தாரு. அறைக்குள்ள வந்து சேர்ந்த பிறகு, ஐயா, நான் சொல்ல போறதை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சி அடையாதீங்க. வயிற்றுக்குள்ள குழந்தை செத்து போச்சு, ஆப்ரேஷன் பண்ணி தான் வெளியே எடுத்தாகணும். ஆனா அதுக்கு அவங்க உடம்புல பல்ஸ் செட் ஆகணும். ஓவர் ப்ளீடிங், அதனால ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க. பிளட்டை கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணினாதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். நான் தெரியாம தான் கேட்குறேன், அது எப்படி அவ்வளோ பெரிய பீரோ இவங்க மேலே வந்து விழ முடியும்? இவங்க எதுக்காக அதுக்கிட்ட போனாங்க? டாக்டர் கேட்டதும் அதுக்கு பதில் சொல்ல முடியாம ஞானசுந்தரம் அடக்கி வச்சிருந்த ஒட்டுமொத்த அழுகையையும் சத்தத்தோட வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. டாக்டர், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரு. அவர் என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லை, இந்த பதில் என்னாலாம் ஏற்றுக்கவே முடியாது. எவ்வளோ சிரமப்பட்டு அவங்க கர்ப்பம் தரிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் இவங்க மூலியமா ஒரு புரட்சியை பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சு. இந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அபூர்வமாக இருக்குது. அப்படி ஒன்று கண்ணே கண்ணன்னு பிறக்கிற வாரிசுங்களும் அதிர்ஷ்டமே இல்லாமல் வாலிப வயசில் வியாதி விபத்துன்னு இறந்து போயிடுதுங்க. இதனால சம்பந்தப்பட்ட பெற்றவங்கலாம் நடைப்பணமா மாறி போயிடுறாங்க. பாக்கியலட்சுமியும் அப்படிதான் இருந்தாங்க. உங்க மனைவியோட உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கற மாதிரி தான்
நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 55 வயசுல கர்ப்பம் தரிக்கிறது தான் பெரிய விஷயம். அப்படி கர்ப்பம் தரிச்சு அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டு நானே விஷயத்த இன்டர்நெட்டில் கசிவும் விட்டேன். கூடவே கொலை செய்யப்பட்ட உங்கள் மகளை திரும்ப வந்து பிறக்க போகிறான்னு நானும் உங்கள் மனைவியும் பேசிதான் முடிவு செஞ்சு அதை பரப்பியும் விட்டோம். இதனால உங்கள் மகளை கொலை செஞ்சவங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களை நெருங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அவங்கள பிடிக்கலான்றது தான் எங்களுடைய திட்டமாக இருந்துச்சு. அதாவது ஒரே கல்லில் 2 மாங்கான்றது தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்ட திட்டம். சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் யாரும் தப்பிச்சிடவே கூடாதுன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்ட திட்டமும் எங்களுடைய முயற்சியும் ஒட்டுமொத்தமாக வீணாக போச்சு. டாக்டர் ஷர்மிளா ரொம்பவும் வருத்தத்தோட தான் மனசில் இருந்த எல்லாத்தையும் ஞானசுந்தரத்துக்கிட்ட கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. டாக்டர் அம்மா, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்க, என் மனைவி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா, கடைசியில் 2மே நடக்காமல் போயிடுச்சு. இதை தான் விதின்னு சொல்லுவாங்க. விதின்னு பேசுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. விதியை மதியால் வெல்லலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல. டாக்டர் அம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் ஓரளவுக்கு மேலே நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க. இதை புரிஞ்சிக்காத புத்தியால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு குழந்தை போனால் போகட்டும், என் பாக்கியமாவது எனக்கு உயிரோடு கிடைச்சா போதும். நீங்கள் விரக்தியில் பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஆட்கள் யாராவது இருக்காங்களா? நான் யாருன்னு சொல்லுவேன். என்னால் தப்பாக யோசிக்கவே முடியலைங்க. இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு இப்போவே போங்க. இப்போ நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தரேன், அதன்படியே பேசுங்க. பேசிட்டு கவனிங்க. நான் அடித்து சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் பீரோவை வேணும்னே உங்கள் மனைவி மேலே தள்ளி விட்டுருக்காங்க. அவங்களுடைய குறிக்கோள் உங்கள் மனைவியை கொள்றது இல்லை, உங்கள் மனைவி வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்க குழந்தையை கொள்றது மட்டுமா தான் இருக்கும். டாக்டர் ஷர்மிளா சொன்னதை கேட்டதும் ஞானசுந்தரம் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் சொல்கிறத கேட்டு எனக்கு ஈரக்குள்ளே நடுங்குதுங்க. என் வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு கல்லஞ்சக்காரங்க இல்லவே இல்லைங்க. அதை நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லவும், உங்கள் நம்பிக்கைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொல்கிறத ஒரு முறை செஞ்சு பாருங்களேன். சரிம்மா, சொல்லுங்கள். ஞானசுந்தரம் தயாரானார். டாக்டர் ஷர்மிளாவும் விளக்க தொடங்கினாங்க. அதே நேரம் அமுதம் பத்திரிக்கை ஆஃபீஸில் அகிலா தன்னோட மெயில் பாக்ஸில் ஓப்பன் பண்ணி ஏதாவது மெயில் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பித்தா. பக்கத்துலேயே ஜான்சன் இருந்தான். என்ன மேடம், அடிக்கடி மெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, நேராக வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. உங்கள் மெயில் பாக்ஸ்க்கு ஏதாவது ஸ்கூப் நியூஸ் வராதான்னு துடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆமாம் ஜான்சன், இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு தானே அந்த மறுபிறவி விஷயம் நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. என்ன மேடம் நீங்களும் அந்த செய்தியை நம்ப தொடங்கிட்டீங்களா? ஒருவேளை 12 மணிக்கு பெண் குழந்தை பிறந்து அது உண்மையாயிட்டா? என்ன மேடம் நீங்கள் நைட்டு 12 மணிக்கு குழந்தை பிறக்காத லைவ் டெலிகாஸ்டாக பண்ண போகிறாங்க? சிசேரியன் பண்ணி குழந்தைய எடுத்துட்டு சரியாக 12 மணிக்கு தான் குழந்தை பிறந்துச்சுன்னு ஊர் உலகத்தை நம்ப வைக்கிறதுக்காக பொய் சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கே. நீ சொல்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எது எப்படியோ இந்த விஷயத்தில் இறங்கினது ரொம்பவே நல்லதாக போச்சு. 4 கொலைகாரங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க எப்போ போலீஸ் கையில் சிக்கிறாங்களோ அதுதான் நம்முடைய வெற்றி நாளாக இருக்கும். ஒரு பத்திரிக்கைக்காரனா நான் என் கடமையை சரியாக செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் போலீஸ் வரைக்கும் இதை கொண்டு போயிட்டீங்க. எல்லாரும் தப்பாக நினச்சிட்டு இருந்த ஒரு கேஸுக்கு சரியான பாதையை வேற நம்ம காட்டியிருக்கிறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லதுக்காக மட்டும்தான் நம்ம சாமர்த்தியத்தை ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு பதில் இன்னைக்கு ராத்திரி நிச்சயம் கிடைக்க தான் போகுது. நாளைக்கு காலையில் விடியும் போது நாம் புத்திசாலிகளா இல்லை நம்ம எதிரிகள் புத்திசாலிகளான்னு ரொம்ப தெளிவாக தெரிய போகுது. ஜான்சன் சொன்னதை கேட்டுட்டு அகிலா தன் கையில் கட்டிருந்த கடிகாரத்தை பார்த்தா. மணி சரியா இப்போ 8. ஜான்சன், அந்த அம்மா இப்போ வீட்டில் இருப்பாங்களா இல்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருப்பாங்களா? மேடம், நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ புறப்பட்டு இருக்கேன். 100% அவங்க எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ஷர்மிளாவோட கிளினிக்கில் தான் அட்மிட் ஆகியிருக்கணும். ஏன்னா அவங்க தான் அந்த கர்ப்பம் தரிக்கவே அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. சரி, நீ புறப்படு. ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்பப்போ எனக்கு ஃபோன் மூலிமா தகவல் கொடுத்துக்கிட்டே இரு. குறிப்பாக 12 மணிக்கு குழந்தை தானாக பிறக்குதா இல்லை ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை வெளியெடுக்கிறாங்களான்றத நமக்கு தெளிவாக தெரிஞ்சே ஆகணும். அகிலா சொன்னதை கேட்டுட்டு ஜான்சன் தெளிவாக பேசினா. மேடம், நான் ஒரு விஷயத்தை இப்பயே சொல்லிடுறேன். தானாலாம் பிறக்க வாய்ப்பே இல்லை. பூர்வ ஜென்மத்து விஷயன்றது 100க்கு 100 உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அதனால் ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை வெளியெடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதை நீங்கள் இப்போவே இங்கேயே எழுதிக்கலாம். நம்மளை மாதிரியே ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைக்காரங்களும் இந்நேரத்துக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலோடைய வாசலில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் வராட்டியும் அந்த கொலைகாரங்க நிச்சயம் அங்கே வரதான் போகிறாங்க. அதை நான் உறுதியாக நம்புகிறேன். இல்லை, அவங்க அங்கே வரமாட்டாங்க. அவங்க சார்பாக யாராவது வந்து அங்கே வேவு பார்த்துட்டு இருப்பாங்க. இதை நான் யூகம் பண்ணுறேன். ஜான்சன் தன்னுடைய கழுத்தை ரொம்ப அழுத்தமாக அகிலா கிட்ட பதிவு பண்ணிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பினா. அத்தியாயம் 9. மாம்பாக்கத்துக்குள்ள அப்போதான் பாக்கியலட்சுமி மேலே பீரோ விழுந்த விஷயம் பரவவே ஆரம்பிச்சது. ஆளுக்கு ஆளு பரிதாபப்போட கூடி கூடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்கு நடுவே இருந்த ஆலமரத்தடியில் பஞ்சாயத்து திண்ணையில் ஒரு போர்டு வச்சு அதில்
சண்டை பெரியாமன் கோபம் காரணமா நடக்கக்கூடாதெல்லாம் ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. அதனால ஊர் மக்கள் எல்லாருமே ஊரோட கட்டுப்பாடை காப்பாற்றணும், வெளியூர்ல இருந்து யார் வந்து எதை கேட்டாலும் மௌனம் சாதிச்சு ஊரோட அமைதியை நிலைநிறுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறதா எழுதப்பட்டிருந்தது. ஞானசுந்தரமும் டாக்டர் சொன்னதை அப்படியே மனசுக்குள்ள அசை போட்டபடியே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருந்தாரு. வீட்டுல இருந்த எல்லா வேலைக்காரங்களும் அவரை உடனே சூழ்ந்துக்கவும் செஞ்சாங்க. ஞானசுந்தரம் ரொம்ப இறுக்கமான மௌனத்தோடு இருந்தாரு. ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியவரு இங்க எதுக்காக ஏன் வந்தாரு அப்படின்ற கேள்விகள் அவங்களோட நெத்தியில ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. ஆனா அதை கேட்க யாருக்குமே அங்க தைரியம் இல்லை. சட்டுன்னு உடம்பு செலுத்துக்கிட்டு வேலுன்ற வேலைக்காரன் மட்டும் கேட்டான், ஐயா என்னங்க நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, பேசாம உட்காந்துட்டு இருக்கீங்க, அம்மாக்கு எப்படிங்கய்யா இருக்கு அப்படின்னு ஆதங்கத்தோட கேட்க ஆரம்பிச்சான். இப்படி ஒருத்தன் கேள்வி கேட்க மாட்டானான்னு தான் அவர் காத்துக்கிட்டு இருந்தாரு. கேள்வி கேட்டதும் அவனை பார்த்தாரு ஞானசுந்தரம். என்னையாச்சு சொல்லுங்க அப்படின்னு அவன் மறுபடியும் கேட்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுரா வேலு, வயிற்றுல இருந்த பிள்ளையும் போய் இப்போ பாக்கியம் போற நிலைமையும் வந்துருச்சுரா அப்படின்னு சொன்னதும், ஐயா என்ன சொல்றீங்க அப்படின்னு அவன் மேலும் பதபதப்போட கேட்க ஆரம்பிச்சான். என்ன பேசியும் பிரயோஜனமே இல்லை, சண்டை பெரிய ஆத்தா விஷயத்துல தப்புக்கு மேல தப்பு நடந்துடுச்சு, என்னையா சொல்றீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன், பாக்கியம் பெரிய தப்பு பண்ணிட்டாடா. டாக்டர் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு சங்கரிய யாரோ கொண்டுட்டாதா அவளே நினைச்சுக்கிட்டா. ஆத்தா தான் சங்கரிய தனக்கு வேணும்னு கூட்டிட்டு போயிட்டா. ஆத்தா விதிச்ச கட்டுப்பாட்டை மீறி சங்கரி எதுக்காக கோயில் பக்கம் போனா? ஆத்தா என்ன சாந்தமான சாமியா? துடியான பத்திரகாளி அம்சமாச்சே, அதான் அள்ளி விழுங்கிட்டா. அது புரியாம இன்னொரு பிள்ளை, அவளை வச்சு பழிக்கு பழி வாங்குறன்னு இவ தப்பா ஆசைப்பட்டுட்டா. ஆனா எதுவுமே நடக்கல. அதான் பீரோ ரூபத்துல வந்து பாக்கியலட்சுமிக்கு பாடத்தை புகட்டிட்டா ஆத்தா. என்னையா இது நீங்களே அப்படி பேசுறது? எதை வச்சிங்க சாமி தான் காரணம்னு சொல்றீங்க? நடந்ததை வச்சுதான். அது எவ்வளவு பெரிய பீரோ, அது அப்படியே புரண்டு விழுதுன்னா இது சாதாரண விஷயமா? ஆத்தாவோட சக்தியால மட்டும்தான் இதை பண்ணிருக்க முடியும். நான் இப்ப கார்ல வரும்போது கூட முக்கு புளிய மரம் கிட்ட கையில திரிசூலத்தோட அவன் நின்று சிரிச்சத நானே பார்த்தனே. ஐயா நிஜமாவா சொல்றீங்க? உனக்கு தைரியம் இருந்தா நீ போய் பாரு, அவ நிக்கிறது தெரியும். இப்போ அவ கோயில்லையே இல்ல, நம்ம ஊருக்குள்ளேயே வந்துட்டா. என்ன கேட்டா அவளுக்காக எத்தனை பலியை கொடுத்தாலும் தப்பே இல்லை. அப்பதான் அவ சந்தோஷப்பட்டுட்டு மறுபடியும் கோயில்ல போய் இருப்பா. அவ இப்ப ஊருக்குள்ள வந்ததை யாராலும் தாங்கிக்கவே முடியாது. நாளைக்கே பாரு நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கெல்லாம் அம்மா வார்த்தை தெரிக்க போகுது. அங்கங்க குடிசைங்கெல்லாம் பத்தி எரியும் பாரு. மழையும் சுத்தமா பெய்யாம ஊரே பஞ்சத்துல மாட்டிக்கிட்டு துடியா துடிக்க போகுது. ஞானசுந்தரம் இயல்பாதான் பேசுறாரா இல்ல இதெல்லாம் டாக்டர் ஷர்மிளா கொடுத்த ஐடியாவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப உணர்ச்சிகரமா பேசிக்கிட்டு இருந்தாரு. வேலைக்காரங்களும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள மொட்டச்சின்னு ஒருத்தி, இத்தனையும் அவளுக்கு சடை பிடிச்ச தலை. அவ பெரும்பாலும் யார்கிட்டையும் எதுவும் பேசவே மாட்டா, மீறி பேசினாலும் திக்கும். அதனால அவகிட்ட மற்றவங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு எப்பவுமே இருந்ததே இல்லை. அவ மட்டும் ஞானசுந்தரம் பேசாத முழுசா கிரகிச்சுக்கிட்டு மனசுக்குள்ள எதையோ யோசிச்சது ஞானசுந்தரத்துக்கு தெளிவா விளங்குச்சு. சரி போங்க, போய் வேலையை பாருங்க, பொழுது விடியட்டும். நல்லது காதல விழுதா இல்ல கெட்ட செய்தி வந்து விழுதான்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ரொம்ப விரக்தியான பதிலோட எழுந்து அவருடைய அறையை நோக்கி நடந்தவரு ரூமுக்குள்ள போய் கதவையும் தாழ்பால் போட்டுக்கிட்டாரு. அதே நேரத்துல வேலு வாய் விட தொடங்கினா, நேத்து இந்நேரம் நான் நினைச்சது ஒண்ணு, இன்னைக்கு நடந்தது இன்னொன்னு. ஐயா ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு. ஆத்தாளுக்கு இருக்கிற சக்தியை பத்தி இப்போதான் எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்லியபடியே அவனும் அந்த இடத்த விட்டு விலகி போக ஆரம்பிச்சான். மற்றவங்களும் அந்த பெரிய வீட்டுக்கு பின்புறம் உள்ள கொட்டடிக்கு போய் படுக்க தயாரானாங்க. அவங்கள ஒருத்த மட்டும் வேப்பமர கிளை ஒன்ன உடைச்சி அங்கிருந்த சத்த சருகுகள் எல்லாத்தையும் தீ வச்சு அதுல வேப்பிலையும் போட்டான். புகை புரண்டு ஆரம்பிச்சது. நல்ல அடர்த்தியான புகை. அந்த புகைக்கு தான் கொசு கிட்ட வராது. அவன் காஞ்சிருந்த வைக்கோல் எல்லாத்தையும் அடைச்சி மெத்த மாதிரி உருவாக்கி இருந்தான். அங்கிருந்த ஏராளமான சினிமா போஸ்டர்கள் தான் தரை விரிப்பு. மட்டமான கோலி பல்ப் வெளிச்சத்துக்கு இடையில வைக்கோல் மெத்தையில போய் படுத்தான். சில்வண்டு காது திருகிற மாதிரி சத்தத்தை எழுப்பிக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவுல சில இயற்கை உபாதைக்காக ஒதுங்க தொடங்கினாங்க. மொட்டச்சியும் அவங்கள ஒருத்தி. அவ கையில ரொம்ப பழசான நசுங்கி போன ஒரு பாத்திரம். அதை பயன்படுத்தி தான் மாடுகளுக்கு காயனியம் கொண்டு ஊத்துவாங்க. இயற்கை அழைப்புக்கு ஒதுங்குற மாதிரி ஒதுங்கிட்டு மெல்ல அவ வேறு ஒரு பக்கம் நடந்து போக ஆரம்பிச்சா. தனி அறைக்குள்ள நுழையிற மாதிரி நுழைஞ்சி தாழ்பால் போட்டுக்கிற மாதிரி நடிச்சிட்டு ஞானசுந்தரம் மெல்ல வெளியே வந்து மொட்டை மாடிக்கு வந்து சேர்ந்தாரு. இருள அவர் இருக்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா அவருக்கு மாட்டுக்கொட்டக தெளிவா தெரிஞ்சது. அந்த வேலையில ஒவ்வொருத்தரும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத அங்கிருந்தபடியே அவர் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ஒருத்தன் இருட்டுல போய் பால் கறந்துட்டு இருந்தான். இன்னொருத்தன் நெற்கதிரில திருடிக்கிட்டு இருந்தான். சமயக்கட்டுல உப்பு புளி எல்லாம் அப்பப்போ காணாம போகும். அப்படியே கையும் கழுவுமா பிடிச்சு நிறுத்தினா எல்லாம் இந்த ஓர்ஜான் வயிற்றுக்கு தான் சாமி அப்படின்னு கெஞ்சுவாங்க.
ஞானசுந்தரத்துக்கு இந்த பதட்டமான சூழ்நிலையிலையும் அதெல்லாம் நினைவுக்கு வர ஆரம்பிச்சது. ஓரளவுக்கு மேல மொட்டை மாடியில இருந்து அவளால் பார்க்க முடியல. யாரை எதிர்பார்க்காத நேரத்துல போய் கொட்டகையில நிக்கிறோன்னு முடிவு பண்ணி ஓசை இல்லாம கீழே இறங்க ஆரம்பிச்சாரு. ஒரு பூனை மாதிரி கொட்டகை பக்கம் வந்து நிக்கவும் அங்க பால் கறந்துட்டு இருந்தவன் திடீர்னு அவரை பார்த்துட்டு முகம் வெளியேறி போனான். அதே போல இயற்கை அழைப்புக்காக ஒதுங்கினவங்க கையில ஏனங்களோட திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் ரொம்ப ஆழமா ஊடுருவ தொடங்கினாரு ஞானசுந்தரம். என்னையா தூக்கம் வரலைங்களா, மாட்டு கொட்டைக்கு வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு வேலு மட்டும்தான் ஆரம்பிச்சான். அவர் பார்வையில ஒவ்வொருவரையும் கொடையிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாரு. அவங்கள மொட்டச்சி மட்டும் இல்லாததை உணர்ந்துகிட்டாரு. எங்கடா மொட்டச்சி ரொம்ப கீழிறங்கிய குரல்ல கேட்டாரு. அப்பதான் அவங்களுக்கே அவ இல்லைன்றது புரிய ஆரம்பிச்சது. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தி மட்டும், அதுக்கு இப்பெல்லாம் ராவானா தூக்கமே வரது இல்லைங்கய்யா, கோடாங்கி வீட்டுக்கு போய் விபூதி போட்டுக்கிட்டு வந்த பிறகுதான் தூக்கமே வருது, இப்ப கூட கோடாங்கி வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொன்னா. பாடம் போடவும் மந்திரிக்கவும் ஊருக்கு ஊர் ஒரு கோடாங்கி இருப்பாங்க. சில ஊர் கோடாங்கிகள் பேய் கூட ஓட்டுவாங்க. மாம்பாக்கம் கோடாங்கி தான் சண்டபேரி அம்மன் கோவிலுக்கும் பூசாரி. இதை கேட்டதும் ஞானசுந்தரத்துக்கு சூரியன்னு இருந்துச்சு. அங்கிருந்து வேகமா கோடாங்கியோட வீடு நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த வேலைக்காரங்களுக்கு எதுவுமே புரியல. ஐயா ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, ஐயாவோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே ஒரு தினுசா இருக்குது, அம்மா ஆஸ்பத்திரியில கிடக்கும் போது இவரு நம்மையே நோட்டை விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களுக்குள்ளாகவே முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. கிராமங்கள்ல பார்த்து பார்த்து பேர் வைக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே காரண பெயர் தான் இருக்கும். வடக்கு தெரு, குளத்தங்கரை தெரு, கூத்துக்காரன் தெரு, கோவில் மேடு அப்படின்னு தான் பெயர்கள் இருக்கும். இதுல கூத்துக்காரன் தெருவுல தான் அந்த கோடாங்கியோட வீடும் இருந்துச்சு. வீட்டு கூரை முழுக்க சொரக்குடுக்கைகள் இருந்துச்சு. முன்னாடி வேப்ப மரம், மரத்துக்கு கீழே விபூதி போடுறதுக்கு தோதுவா கட்டப்பட்ட ஒரு திண்ணை. பூசாரி இரவுல அதுக்கு மேலதான் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. ஞானசுந்தரம் போன போதும் அங்கதான் படுத்துக்கிட்டு இருந்தாரு. கோடாங்கி படுத்திருந்த விதத்தை வச்சு மொட்டச்சி இங்க வரலன்றத ஞானசுந்தரம் ரொம்ப சுலபத்துல கண்டுபிடிச்சிட்டாரு. கடிகாரத்தை பார்த்தாரு. மணி சரியா 11 நெருங்கிட்டு இருந்துச்சு. ஜிப்பா பாக்கெட்ல வைப்ரேஷன் மோட்ல போட்டிருந்த செல்போன் உதற ஆரம்பிச்சது. கையில் எடுத்து பார்த்தாரு. டாக்டர் ஷர்மிளா தான் கூப்பிட்டு இருந்தாங்க. ஆச்சரியப்படும் விதமா பூசாரி வீட்டுக்கு வெளியில டவர் கிடைச்சது தான் அங்க மிகப்பெரிய சிறப்பு. மிஸ்டர் ஞானசுந்தரம் எங்க இருக்கீங்க, நீங்க நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நடந்துக்கிறீங்க அப்படின்னு ஷர்மிளா கேட்க, ஆமா டாக்டர் அம்மா, உங்களோட கணிப்பு தவறவே இல்லை. மொட்டச்சின்னு ஒரு வேலைக்காரி சந்தேகப்படுற மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. அவளை தேடிதான் இப்ப நான் ஊருக்குள்ளேயே வந்திருக்கேன். சரியான திசையில தான் போய்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன டாக்டர் அம்மா, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சா, வயிற்றுல இருந்த குழந்தைய வெளியே எடுத்துட்டீங்களா, பாக்கியம் பொழைச்சிட்டாளா அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்விகளை வைக்க ஆரம்பிச்சாரு. அதுதான் இல்ல, உள்ள இருக்க குழந்தைக்கு உயிர் இருக்கிற மாதிரி தெரியுது. சாயந்தரம் நீங்க வந்தப்போ எடுத்த ஸ்கேனுக்கும் இப்ப பாக்குற ஸ்கேனுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைகிட்ட அசைவு தெரியுது. உங்க மனைவியோட உடல்நிலையிலையும் நம்ப முடியாத மாற்றங்கள். ஒரு சுமங்கலி பொண்ணு தேடி வந்து ரத்தம் கொடுத்துச்சு. அந்த பொண்ணு மஞ்சள் சாலை உடுத்தி இருந்தது. கேட்டப்போ சக்தி விரதம் இருக்கிறதா சொன்னுச்சு. அந்த ரத்தம் கொடுத்த பிறகுதான் இந்த மாற்றமே நிகழ்ந்திருக்கு. என்னமா சொல்றீங்க, நீங்க சொல்றது கேட்கும் போது எனக்கு இப்பவே படபடன்னு வருது. டாக்டர் அம்மா உண்மையை தானே சொல்றீங்க, இல்ல நான் மனசுடைஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக பொய்ய சொல்றீங்களா, தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா அப்படின்னு ஞானசுந்தரம் கெஞ்ச ஆரம்பிக்கவும், சத்தியமா இல்ல, அவ்வளோ ஏன் உங்களுக்கு தகவல் சொல்றதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உடனே போனை நீங்களே எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. சாதாரணமா உங்க ஊருக்கு லைனே கிடைக்காது. அதனால தானே உங்க வீட்டு லேண்ட்லைனுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு டாக்டர் அம்மா கேட்கவும், ஆமா ஆமா அப்படின்னு சந்தோஷத்துல திக்கு முக்காடி போயிட்டாரு. நீங்க சொன்னது ரொம்பவே சரிதான். தொடர்ந்து நீங்க நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. முக்கியமா உங்க ஊர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இங்க இருந்து போன பிறகு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருந்தாரு. அவர் வந்ததும் உங்களை பத்தி தான் என்கிட்ட நிறையவே கேட்டாரு. நான் அவர்கிட்ட நம்ம எடுத்த முடிவை பத்தி சொன்னேன். எங்க வேலையை நீங்க எதுக்கு பாக்குறீங்க, சாருக்கு தகவல் கொடுத்து எங்களோட ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்க. ஊர் பூராவும் போலீஸ்காரங்க வெவ்வேறு வேஷம் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியாங்க சங்கதி, சரிம்மா நான் பாத்துக்கிறேன். எனக்கு இப்போ 1000 யானைகள் பலம் வந்த மாதிரி இருக்கு. பாக்கியத்துக்கு ரத்தம் கொடுத்த பொண்ணை அங்கேயே இருக்க சொல்லுங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும். அவங்க இங்கதான் இருக்காங்க. நீங்க ஜாக்கிரதையா செயல்படுங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு கால் பண்றேன். டாக்டர் ஷர்மிளாவோட போன் வந்ததுமே ஞானசுந்தரத்துக்கு உண்மையிலேயே 1000 யானைகளோட பலம் மனசுக்குள்ள உருவாகி இருந்துச்சு. அதே சமயம் எதிரில் ஒரு உருவம் சில போல நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இருட்டுல சரியா தெரியாததுனால ஞானசுந்தரம் கொஞ்சம் கிட்ட போய் யாரது அப்படின்னு குரல் கொடுத்தாரு. பதில் இல்ல. நடையும் நிக்கவே இல்லை. சந்தேகம் வலுக்கவும் வேகமா அந்த உருவத்தை நெருங்கி தோளத்தொட்டவருக்கு பகீர்னு இருந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, மொட்டச்சி தான். ஆனா மொட்டச்சி யாரோ ஒரு புது ஆளை பாக்குற மாதிரி ஞானசுந்தரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா.
அவ நெத்தில குங்குமம், ரத்தம் தோய்ந்து புட்டு. என் மொட்டச்சி, என்ன போல இது, எங்க போயிட்டு வர நீ? ஞானசுந்தரம் புளியங்கொம்ப உழுக்கிற மாதிரி உழுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவ இமைக்காம வெறிச்சபடியே இருந்தா. ஓங்கி ஒரு அறை விட்டாரு. காதுல சில்வண்டு பறக்க அளவுக்கு அந்த அறை இருந்துச்சு. அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு நினைவே வர ஆரம்பிச்சது. நினைவு திரும்ப ஆரம்பிச்சதும் மலங்க மலங்க விழிக்க ஆரம்பிச்சா. ஞானசுந்தரம் மறுபடியும் ஒரு அறை விடவும் இப்போ அவளுக்கு சித்தம் தெளிஞ்ச மாதிரி, ஐயா நீங்களா அப்படின்னு தட்டு தடு மாதிரி பேச ஆரம்பிச்சா. என்ன நானாவா? இந்த ராத்திரி நேரத்துல எங்க போயிட்டு வர நீ? அது வந்துங்க அப்படின்னு தட்டு தடுமாறினா. ஞானசுந்தரத்துடைய குரலும் அவர் விட்ட அறையும் அந்த பகுதியில கொஞ்சம் அதிகமாவே சத்தத்தை எழுப்பவும் சுத்தி இருந்த மக்கள்லாம் விழிக்க ஆரம்பிச்சாங்க. ஞானசுந்தரத்தை நெருங்கி வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஐயா என்னங்க இது, நீங்க அம்மாவோட ஆஸ்பத்திரியில் இருப்பீங்கன்னு நினைச்சா நீங்க இங்க இருக்கீங்களே. ஆமாய்யா, இங்க என்னதான் நடக்குது, ஏன் இந்த மொட்டச்சி இப்படி முழிக்கிறா அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேள்விகளும் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா யாரையுமே கண்டுக்காம இந்த போல என்ன நடந்துச்சுன்றது மரியாதையா சொல்லு, இல்லனா இங்க நடக்கிறதே வேறன்னு மிரட்ட ஆரம்பிச்சாரு. ஆனா மொட்டச்சி வார்த்தைகளே வராம அது அப்படின்னு இன்னும் தட்டு தடுமாறிட்டே தான் இருந்தா. ஒரு வழியா சுதாரிச்சுக்கிட்டு பேசவும் ஆரம்பிச்சா. எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ஒரு நாள் நான் வயக்காட்டு பக்கம் போகும்போது ஒரு சாமியார் என்னை கூப்பிட்டு விசாரிச்சாரு. நான் அவங்க வீட்டில் வேலை செய்யறது தெரிஞ்சுக்கிட்டு என் தலைமுடியில கொஞ்சம் முடியை வெட்டி எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ராத்திரி ஆனா நான் தூங்கிட்டு இருக்கும் போது எழுந்திருச்சு போயிடுவேன். அப்புறம் படுத்துருவேன். போன இடத்துல நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. இல்ல தெரியாம தான் கேட்கறேன். இதெல்லாம் உனக்கு சொல்ல தெரியுது, ஆனா எங்க போன என்ன பண்ணுறது மட்டும் உனக்கு தெரியலையா? நான் சுடுகாட்டு வாசல் வரைக்கும் போறது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு மேல சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலைங்க அப்படின்னு மொட்டச்சி அடிச்சு பேச ஆரம்பிச்சா. மொட்டச்சி அந்த பதிலோட சரசரன்னு அழவும் செஞ்சா. பூசாரி உடனே தன்னோட கையை சொலிக்கினாரு. ஐயா கொஞ்சம் அவசரப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்சு இதை வசிப்படுத்துற ஏதோ ஒரு வேலை மாதிரி தெரியுது. சுடுகாடுன்னு வேற சொல்றா. இது ஏதோ ஏவல் மந்திரம் கட்டு மாதிரி எனக்கு தெரியுது. அதோட இன்னைக்கு ஒரு விசேஷம் வர இருக்குதுங்க. அதாவது வானத்துல 7 கிரகங்களும் ஒரே நேர்கூட்டுல வருது. இந்த நேரத்துல இந்த மாந்திரிகம் பண்றவங்களோட பூச பலின்னு ஏதாவது கூத்தடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு முன்னோட்டத்தையும் கொடுத்தாரு. வாங்க சுடுகாட்டு பக்கம் போய் என்ன ஏதுன்னு பாத்துருவோன்னு கோடாங்கி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வேகமா நகர ஆரம்பிச்சாரு. நடக்கிற எல்லா விஷயத்தையும் மக்களோட மக்களா சேர்ந்து சில போலீஸ்காரங்களும் இதை கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஞானசுந்தரத்தோட சேர்ந்து அவங்களும் சுடுகாட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அத்தியாயம் 10. அந்த ஊருடைய சுடுகாடு ஊருக்கு தெற்குல காஞ்சு போன ஆறு ஒன்னுடைய கரையோரமா இருந்துச்சு. சுடுகாடை சுத்தி ஏராளமான காட்டு மர கூட்டங்கள். சாதாரணமாவே அந்த பக்கம் ஊர்க்காரங்க யாருமே போகிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பாக்கிறதுக்கே பயத்தை ஏற்படுத்தக்கூடியதா தான் இருந்துச்சு அந்த சுடுகாடு. வீட்டுல வளர்க்கப்படக்கூடிய கோழிகளை பல சமயங்கள் நரிகள் கவிட்டு போயிடும். அந்த நரிகள் அடைஞ்சு கிடக்கிறதும் அந்த சுடுகாட்டுல தான். ஆனா இப்போ ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்த நோக்கி ஒரு கூட்டமே போய்கிட்டு இருந்துச்சு. காய்ந்த ஆத்தங்கரையோட மறுகரையில தான் சுடுகாடு. இந்த பக்கத்துல ஒரு வேன் புறப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கூட்டம் திரண்டு வரதை பார்க்கவும் வேன் புறப்பட தொடங்கிருச்சு. கூட்டம் எதிர்கொண்டு வந்த அதே பாதையில தான் அந்த வேனும் எதிர்கொண்டு வந்துச்சு. எல்லார் மேலேயும் மோதிரம் மாதிரி வரவும் ஆளுக்கு சிதறி ஓடினாங்க. வேன் அவங்கள கடந்து ஓட தொடங்குச்சு. சிதறி விழுந்தவங்கள ஒருத்தர் துள்ளி எழுந்து தான் இடுப்புல இருந்தக்கூடிய வாக்கி டாக்கில யாருக்கோ ஏதோ ஒரு சிக்னலை கொடுத்தாரு. அப்பதான் பூசாரிக்கு அவர் போலீஸ்காரன்னு தெரிய வந்துச்சு. அடியாத்தி என்னையாது, நம்மளை சுத்தி நமக்கே தெரியாம என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு. நான் கூட இந்த ஆளை வாத்து வாங்கறதுக்காக வந்த நாகலாபுரத்துக்காரன்னு நினைச்சேன் அப்படின்னு முணுமுணுக்க ஆரம்பிச்சாரு. அந்த போலீஸ்காரர் கொஞ்சம் வாயை மூடுங்க, வேனுக்குள்ள பாத்தீங்களா இல்லையா, வேனுக்குள்ள ஒரு கூட்டமே இருக்கு, அவங்க தப்பிச்சிடக்கூடாது. இப்ப நான் தகவல் கொடுத்தாதான் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எங்க ஆட்கள் அந்த வேனை மடக்கி பிடிப்பாங்க. கடந்த சில நாட்களா மழை பெஞ்சிட்டு இருந்ததால சுடுகாட்டு புதர்களுக்கு இடையே நல்ல ஒரு தெளிவு. அதுக்கு கூட ஒரு புகை வேற கிளம்பிட்டு இருந்துச்சு. சுடுகாடு முழுக்க ஏதோ ஒரு பாலித்தீன் துணியால மூடி வச்ச மாதிரி காட்சி கொடுத்துட்டு இருந்தது. அது எல்லாத்தையும் கலந்து உள்ள நுழையும் போதுதான் தகன மேடைக்கு முன்னாடி ஒரு பெரிய எட்டி மரம் கண்ணில் பட்டுச்சு. ஒரு மரத்துல தீப்பந்தம் கட்டப்பட்டிருந்தது. அது எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த வெளிச்சத்துல பார்க்கும் போதுதான் 3 பெண்களுக்கு கருப்பு சேலை அணிவிக்கப்பட்டு முக்கோண வடிவத்துல உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நடுவுல யாக குண்டம் வளர்ந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த 3 பெண்களையும் நிர்வாண கோலத்துல 4 பேரு வட்டமா சுத்தி வணங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரத்துல சுடுகாட்டுடைய புலைய கருப்பு பொறைய போத்திப்படி ஒரு புழு மாதிரி சுருண்டு படுத்திருந்தான். அவன்கிட்ட சுவாசம் மட்டும்தான் இருந்துச்சு. நிர்வாணமா சுத்தி வந்துட்டு இருந்த 4 பேர்ல ஒருத்தருடைய முகத்தை எட்டி பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியும் ஆச்சரியமும். அதை பார்த்த பூசாரி, அடப்பாவி, இவன் நம்ம தமிழ் வாத்தியார் இல்ல,
அப்படின்னு பதறி போயிட்டாரு. அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல பத்திரிக்கைக்காரன் கூட்டத்துக்கு நடுவுல மணி 12 நெருங்கிட்டு இருந்தது. டென்ஷனோட நகத்தை கடிச்சபடியே கடிகாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஜான்சன். வயர்லெஸ் ஹியரிங்க காது மணல் மேல மாட்டியிருந்தான். சட்ட பாக்கெட்ல கிடந்த செல்போன்ல அவனும் பேசிபடியே தான் இருந்தான். மேடம், மணி 12 போகுது. உள்ள அந்த அம்மாவுக்கு பிரசவ வலி எடுத்துருச்சான். சரியா 12 மணிக்கு நான் வந்து பிறப்பேன்னு சங்கரி சொன்னது நடக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது சாதாரணமாக நடந்தா கூட பரவாயில்ல. வயிற்றுக்குள்ளேயே குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு டாக்டர் முடிவு பண்ண நிலையில மறுபடிக்கும் அதுக்கு உயிர் வந்து இப்போ அந்த குழந்தை பிறக்க போகுதுன்னா இதை என்னன்னு சொல்றது? மிஸ்ட்ரின்னு சொல்லலாமா, இல்ல இதுக்கு வேற ஏதாவது வார்த்தைகள் தான் உங்ககிட்ட இருக்குதா? இன்னைக்கு தேதி 9 ராத்திரி 12 மணி. நமக்கு வந்த செய்தி பொய்யானது தான் அப்படின்னு நேற்று நைட்டு 10 மணி வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். குழந்தை பிறந்தா கூட அது சிசேரியன் தான் நடக்க போகுது, செயற்கையான விஷயமா தான் இருக்குதுன்னு கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம யாருமே இந்த மறுஜென்ம விஷயம் முழுக்க முழுக்க பொய்ன்னு நம்பாம நம்பினோம் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஜான்சன் அகிலாவுக்கு தகவல் கொடுத்தபடி இருக்க மணி 12 தொட்டுடுச்சு. குழந்தை வீரிட்டு அலறக்கூடிய சத்தமும் எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சது. மேடம், குழந்தை பிறந்துருச்சு. சங்கரி வந்து பிறந்துட்டா. ஒரு நம்ப முடியாத பொய் உண்மையாயிடுச்சு. இங்க டாக்டர்களை ஆரம்பிச்சு மீடியா உலகம் முழுக்கவும் இன்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. ஒரு பக்கம் விஞ்ஞானம் குழந்தை உருவாக்க காரணமா இருந்துச்சு. ஆனா உயிர் வந்தது விஞ்ஞானத்தால இல்ல. ஏன்னா விஞ்ஞான குழந்தை வயிற்றுலயே செத்து போயிருச்சு. இப்போ அந்த பிணத்துக்கு உயிர் வந்திருக்கு. அது குழந்தையா பிறந்திருக்குன்னா அதுக்கு சங்கரோட ஆத்மா தான் காரணமா இருக்க முடியும். ஜான்சன் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டான். சில அதிசயங்களுக்கு சாட்சியா இருக்கும் போது இப்படிதான் நடக்கிறது ரொம்பவே சகஜம்தான். இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஜோதிடரும் வந்து சேர்ந்திருந்தாரு. அவர் வானத்தை நோக்கி கும்பிட்டாரு. இன்னைக்கு பஞ்சாங்க கணக்குப்படி ஒரு அபூர்வமான நாள். எல்லா கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒரு நாள். மிக சரியா 11:58 தொடங்கி 12 வரைக்கும் 7 நிமிஷங்கள் மட்டுமே இது நீடிக்கும். இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளோட ஜாதகம் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். ராகு கேதுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. கால சர்ப்ப யோகமான நேரம் இது. இந்த நேரத்தில் செய்யப்படுற பூஜை, அதில் வைக்கப்படுற வேண்டுகோள் எல்லாமே பலிக்கும். அந்த ஜோதிடர் தன்னோட பாணியில அங்க பேசிட்டு இருந்தாரு. அதை ஜான்சனும் கேட்டான், அகிலாவும் கேட்டா. அது மட்டும் இல்ல, அவர் சொன்ன விஷயத்திலேயே வந்து பிறந்திருக்கிறது சாதாரணமான ஆள் இல்ல, சாட்சாத் அது அம்பாலே தான். பூலோகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் காப்பாத்துறதுக்காக அந்த சக்தி நடத்துற திருவிளையாடல் தான் இது எல்லாமே அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. நடுவுல ரத்த தானம் செஞ்ச அந்த மஞ்சள் புடவைக்காரி பெண் மாயமாகி இருந்தா. அந்த செய்தியும் அந்த இடத்துல பரபரப்பா பேசப்பட்டு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் சுத்தி நடந்துட்டு இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஜான்சன் ஒண்ணு விடாம அகிலா கிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தான். ஜான்சன், நீ அங்க நடக்கிற அதிசயத்தெல்லாம் சொல்லிட்ட. இப்ப மாம்பாகத்துல நடக்கக்கூடிய அதிசயங்களை பத்தி நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ. அங்க நீ பார்த்த 4 பேர்ல ஒரு உள்ளுக்காரர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ஒரு தமிழ்வாதியாராம். அந்த 4 பேரையும் போலீஸ் இப்ப மடக்கி பிடிச்சிட்டாங்க. தமிழ்வாதியாராக இருந்த ஒன்றும் பெரிய சம்பாத்தியம் இல்லைன்னோ, அதனால சர்வசக்தி படைச்ச சாமியார் ஆகிட்டா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலான்னோ அவருடைய கூட்டாளிகள்லாம் உபதேசம் பண்ணி அவரை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. அதனால அவரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு தான் இந்த விஷயத்துல இறங்கியிருக்காங்க. அவங்களும் இந்த ராத்திரி தான் தேர்வு பண்ணியிருக்காங்க. ஜான்சன், அந்த ஜோதிடர் சொன்னதா சொன்னல, எல்லா கிரகங்களும் ஒன்னா சேர அதே காரணத்தை தான் இங்க இவங்களும் சொல்றாங்க. அவங்க தான் இந்த 9வது மாதம் 9ஆம் தேதி ராத்திரி 12 மணி கணக்கு எல்லாத்தையும் போட்டு தமிழ்வாத்தியார் மூலியமா ஞானசுந்தரம் சாரோட மனைவி பாக்கியலட்சுமி மனசுல புகுத்தி இருக்காங்க. அதன் பிறகு அவங்களும் அதை பிடிச்சுக்கிட்டு பேசியிருப்பாங்க போல. இவனோட திட்டம் என்னன்னா, இந்த விஷயத்த சொல்லி எல்லாருடைய கவனமும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இவங்க சண்டைப்பெரிய அம்மன் கோவில்ல பலியை முடிச்சுட்டு இங்க இருந்து கம்பி நீட்டணுன்றது தான் அவங்களோட திட்டம். இதுக்கு உள்ளுக்காரரான தமிழ்வாதியார் தண்டபாணியும் உடந்த. இது போக ஞானசுந்தரம் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த மொட்டச்சி அப்படின்ற பொண்ணும் இதுக்கு உடந்த மாதிரி தெரியுது. ஆனா அவளுக்கு சுய நினைவுன்றதே இல்லாம தான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கா. பாக்கியலட்சுமி அம்மா மேல பீரோவை தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்ததும் அவளே தான். அகிலா சொல்லிட்டு ஒரு நீண்ட பெருமூச்சு இழுத்து விடவும் ஜான்சனுக்கும் கிட்டத்தட்ட அதே உணர்வு தான். ஜான்சன், டோட்டலா இந்த விஷயமே ரொம்ப பெக்குலரா இருக்குல்ல? ஆமா, புரிஞ்சிக்க முடியாத மிகப்பெரிய புதிரா தான் இருக்கு. ஒரு பக்கம் மூட நம்பிக்கையோடு நடந்துகிட்டவங்க வசமா சிக்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னோட இன்வெஸ்டிகேஷன், நம்முடைய பொறுப்புணர்ச்சி, போலீஸ்காரங்க அலர்ட்டா இருந்தது தான் காரணம். அதே சமயம் செத்து போன வயிற்று பிண்டத்துக்கு எப்படி உயிர் வந்துச்சு? அந்த மஞ்சப்படவை கட்டின பெண் யாரு? அது எப்படி சம்பந்தமே இல்லாத இடத்துல தேவைப்படுற ரத்தத்தை ஒரு பொண்ணு வந்து அவளாவே கொடுக்க முடியும்? எனக்கு என்னவோ இந்த உலகத்தோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக சொல்லப்பட்ட பொய்கள்லாம்
அப்படியே உண்மையிலேயே நடந்திருக்கு. இதை இப்படிதான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு அகிலா கிட்ட ஜான்சன் இறுதியா தன்னுடைய முடிவை சொன்னா. எல்லாரும் குழந்தைய புகைப்படம் எடுக்கிறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. டாக்டர் ஷமிலா இப்பெல்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு விரட்டாத குறையா எல்லாரையும் அங்க இருந்து விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நடுநிலவு கலந்த வேலையில அகிலாவுக்கு தூக்கமே வரல. தன்னுடைய கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து தான் மனசுல இருந்த எல்லா எண்ணங்களையும் அப்படியே திரையில எழுத தொடங்கினா. அன்புள்ள சங்கரி, நீ ஒரு அழகிய புதிர். நான் உன்னை தொடக்கத்துல துளி கூட நம்பவே இல்லை. ஆனா நீ வந்தது நீதானா இல்ல வேறு யாராவதுன்ற கேள்விக்கு நான் போகவே விரும்பல. உன்னை வச்சு சில உண்மைகள்லாம் தெளிவாகுது. இன்னமும் நம்முடைய கிராமங்கள்ல சரியான அளவுல விழிப்புணர்வு வளரவே இல்லை. அதே சமயம் தெய்வீகமான விஷயங்களோட பின்புலத்துல ரொம்பவே ஊறி போய் சில நேரங்கள்ல முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்கன்றதும் தெளிவா இருக்குது. உண்மையில நீ யாரு? சங்கரி தானா? அது நீ வளர வளர எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒரு புறம் விஞ்ஞான குழந்தையா இருந்த, மறுபுறம் ஆதிசக்தி அம்சமாவும் மாறிட்ட. அதே சமயம் பிறந்து பழித்திருக்க போறேன்னு சொன்னல, சொன்னபடியே செஞ்சு முடிச்சுட்ட. இப்போ ஒரு கூட்டமே ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் ஆங்கிலத்துல மேஜிக்கல் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல இதே மாதிரி தான் எவ்வளவோ புதிர்கள் இருக்கு. அதுல நீ ஒரு அழகிய புதிர் தான். புதிரா இருக்கிற ஒன்ன இனி நான் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு பத்திரிகைக்காரனா மட்டும் இல்லாம ஒரு சமுதாய தாக்கமும் தேடலும் உள்ள ஒரு பெண்ணாதான். என்னோட முடிவும் சரிதானே? அகிலா தனக்கு தானே கேள்விகளையும் கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில்களையும் சொல்லிக்கிட்டு இருந்தா. அத கீபோர்ட் மூலமா திரையில பிரதிபலிக்கவும் செஞ்சா. தொடர்ந்து திரையில எழுத்துக்கள் வளர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் புதிய நாவல்ல சந்திக்கலாம். பை கைஸ்.